காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ முள்ளங்கி சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, முள்ளங்கி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வதங்குற டைமில் வந்து நேற்று நைட்டு நம்ம பாத்திரம் கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து அடிக்கலாம். அப்போ வந்து இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகுன்றதுனால அதை கொஞ்சம் சைட் பை சைட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து அதை முடிச்சுட்டு குக்கரில் வந்து கீரைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் பாசிப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, மஞ்சத்தூள், கீரை இதெல்லாம் போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கீரை ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து நைட்டு வந்து மீந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து மார்னிங் ட்ரிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் கையில் கசக்கிட்டு அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிடலாம். மார்னிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வந்து இப்போது முடக்கத்தாங்கீரை தோசைக்கு வந்து சட்னி ரெடி பண்ணோம். அந்த குக்கர் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே, அதாவது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். பருப்பு வேக வைக்கும் போதே அந்த பருப்புலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி ஆல்ரெடி நம்ம சாம்பாருக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு தக்காளி வந்து 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் பூண்டை கட் பண்ணி போட்டு நசுக்கி போட்டு நம்ம நல்லா கையால் கசி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். போட்டு இப்போ தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டா சட்னி ரெடி ஆகிடும். குக்கரில் வந்து இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம், கீரை ரெடி ஆகிடுச்சு, ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சாம்பார் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட்டும் வெந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சைட் பை சைட் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வேலை வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடும். ஒன்ஸ் நம்ம போய் உட்காந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வேலை செய்ய தோணாது. குக்கரில் வந்து தாளிக்கவே இல்லை, அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிங்க. கரெக்டாக ஊற்றி நீங்கள் ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும், ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மசிஞ்சு போயிடும். ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் வந்து துருவி பாதி தேங்காய் பீட்ரூட்டுக்கும் பாதி வந்து சட்னிக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன். நீங்கள் தேங்காய் வந்து ஆப்ஷன் தான், தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து ஒமிட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சட்னிக்கும் வதக்கி எடுத்து வச்சிட்டோம். அதே குக்கரில் வந்து இப்போ ரசத்துக்கும் கூட்டி போட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரத்தை வச்சு நிறையா டிஷ்ஷு செஞ்சோன்னா நமக்கு பாத்திரம் ஜாஸ்தி விழாது. கூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தாளித்து கொட்டுவேன். அது தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ரசத்தை தாளிச்சிட்டு குக்கரில் வந்து கீரைக்கு தாளித்து விட்டுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம கருப்பு கொண்டக்கடலை வந்து வேக வச்சுக்கலாம். அது குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சதை வந்து குக்கரில் போட்டுட்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வேர்க்கடலை வந்து வறுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் மல்லாட்டை வந்து நான்ஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நான்ஸ்டிக்கில் போட்டால் கொஞ்சம் ஈவனாக வந்து வறுத்து வரும், அதனால தான் நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு அது பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து முடக்கத்தாங்கீரை தோசை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கீரையை வந்து பிச்சு போட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அந்த கீரையை அலசி போட்டு அது கூடவே வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், உப்பு, இஞ்சி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது தோசை வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த அரைச்சி மாவு இதில் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இது வந்து பசும்பால்லேருந்து ஏடையெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு அதில் வந்து எப்படி வந்து நெய் காய்ச்சலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனு. பணம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். இப்போ கடையிலலாம் போய் வாங்க போனீங்கன்னா ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அந்த செலவை நம்ம குறைக்கலாம்.
இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வல்லாரைக்கீரை தோசையும் வெங்காய சட்னியும், லஞ்சுக்கு வந்து ஒயிட் பம்ப்கின் சாம்பார், பீட்ரூட் பொரியல், கீரை கூட்டு, ரசம், இது வந்து நெல்லிக்காய் ஜூஸு. ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டக்கடலை, நட்ஸு, அப்புறம் பாதாம். தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தூதுவளை தோசையும் வெங்காய சட்னியும், லஞ்சுக்கு வந்து வெள்ளை பூசணி சாம்பார், ரசம், கீரை கூட்டு, பீட்ரூட் பொரியல், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டக்கடலை, நட்ஸு கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறம் பாதாம் பருப்பு உரித்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஆம்லா ஜூஸ். தேங்க்யூ.